ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட தாளவாடி, ஆசனூர், ஜீரகல்லி, தலமலை உள்ளிட்ட வனச்சரகங்களில் காட்டு யானைகள் அதிகம் வசிக்கின்றன. தற்போது காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அடிக்கடி இரவு நேரங்களில் விவசாய நிலங்களில் புகுந்து விவசாய பயிர்களை சேதம் செய்து வருவது தொடர் கதையாக நடந்து வருகிறது. விவசாய நிலங்களில் யானைகள் நுழைவதை தடுப்பதற்காக வனத்துறையினர் அவ்வப்போது ஒரு சில பகுதிகளில் ரோந்து பணி மேற்கொண்டாலும் விவசாயிகள் இரவு நேர காவலுக்கு விவசாய தோட்டங்களில் இருந்து யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஜீரகல்லி வனச்சரகத்துக்குட்பட்ட காமேன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த பசவசெட்டி என்கிற விவசாயி 5 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகிறார். இன்று அதிகாலை 2 மணி அளவில் அவரது தோட்டத்துக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை விவசாய பயிர்களை சேதம் செய்ய தொடங்கியது. இதனை பார்த்த விவசாயி டார்ச் லைட் அடித்து யானையை விரட்ட முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக யானை அவரை துரத்தியதில் அவர் கீழே நிலை தடுமாறி விழுந்தார். துரத்திய யானை அவரை காலால் மிதித்து கொன்றது. இந்த சம்பவத்தால் அப்பகுதி விவசாயிகள் பீதியடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி விவசாயிகள் ஜீரகல்லி வனத்துறையினர் மற்றும் தாளவாடி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க உள்ளனர். கடந்த சில நாட்களாகவே தாளவாடி மலைப்பகுதியில் மனித விலங்கு மோதல் அதிகரித்து வருகிறது. யானைகள் விவசாய நிலங்களில் நுழைவதை தடுக்க அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தை போல் வனப்பகுதியை சுற்றி பழைய ரயில்வே தண்டவாளங்கள் மூலம் வேலி அமைக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாளவாடி பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.